பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த நாளிலும் எங்கள் சகோதரிகளாய் ஒருமித்து கூடியிருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து அசைவாடுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்களின் மூலமாய் நீங்க மகிமைப்படுங்க. எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆமென் என்று பதில் தரப்போற தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா, இதோ பார்க்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உன் கையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா, அவர்களின் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர்களுடைய பாடல்களையும் நீர் மகிமைப்படுவீராக. அவர்கள் வேண்டுகிற காரியங்களுக்கு நீர் ஆமென் என்று பதில் தந்து அப்பா, இந்த சகோதரி கூட்டம் ஒரு பிரயோஜனம் உள்ள கூட்டமாய் மாற்றுங்க தகப்பனே. ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருந்து மீதியான நேரம் முழுவதுமா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். பாத்திரம் என்று மனிதர்கள் நம்மை தள்ளிவிடலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்ம வெறுக்காத தேவன். அதை சொல்லி அவர் பாடுவோம். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசுவத ராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுவத ராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் என் இயேசு கிறிஸ்து. எளியவர்களுக்கும் திக்கற்றோருக்கும் தேவனே தகப்பனாயும் தாயாயும் நண்பனாகவும் இருக்கிற தேவன் அவர். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா,
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் முதலாவது ஜெப குறிப்பாக பெண்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அப்பா, இதை போல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, சின்ன சின்ன குழந்தையா இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அவங்களோட சரீர பலவீனத்துல இருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அதே போல ஸ்கூல் போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞாபக சக்தியும் நல்ல சத்தையும் தெளிவான புத்தியும் அப்பா நல்ல சிந்தனையும் இருக்கிற மாதிரி நீங்க அவர்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்துறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்மணி போல காத்துக்கிட்டதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர், எத்தனையோ பெண் பிள்ளைகள் அப்பா தாய் தப்பன் இல்லாம இவ்வளவு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. அதே போல அனாத ஆசிரமத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து வச்சிருக்கா நன்றி ராஜா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் வச்சுட்டு இருக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே, யாருக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படாத காத்து வச்சுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இயேசுவே, ஏதோ சிந்தனையில அவங்களை வழி நடந்து போகாத படிக்க நல்ல ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து அப்பா நல்லபடியா ஸ்கூல் போகவும் வரவும் அவங்க படிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கவும் நீ உதவி செய்யறதுக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே, வேலைக்கு போகிற ஒவ்வொரு பெண்களையும் அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுக்கு எந்த சரீர பலவீனமும் இல்லாத படிக்கும் அப்பா போக்கிலும் வரத்திலும் அப்பா அவங்களோட தேவைகளை நீர் அந்தபடியா சந்தித்ததுக்காகவும் நன்றி ராஜா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அதே போல போற நேரத்துல வர நேரத்துலயும் அப்பா யாருனாலும் எந்த ஒரு கெடுதலும் அவங்களுக்கு வராதபடி காத்து வச்சதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வயதான பெண்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க சரீர பலவீனங்கள்ல இருந்து ஒரு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ தாய்மார்கள் அப்பா மனதுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சொல்லாம இருக்காங்கப்பா. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீ தொட்டு அவங்க சுகமாக்கினதுக்காக நன்றி ராஜா. அவங்களோட தேவைகளை நீர் பூர்த்தி செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வத்துக்காக நன்றி ராஜா. நீரே வல்லமையுள்ள தேவனப்பா, பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவள்,
அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைந்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலந்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் வேலை செய்கிற பெண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தனது குடும்பத்தை தன் நாட்டில் விட்டு அடுத்த நாட்டிற்கு சென்று உழைக்கும் பெண்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் உமா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். இந்த வேலையில கூட ஆண்டவரே உம்மை நன்றியோட துதி. செய்த நன்மைகள் ஏராளம் சொல்லி முடியாதப்பா. அவ்வளவு நன்மையில எங்க வாழ்க்கையில செய்கிற தேவனே, இந்த வேலையில வெளிநாட்டுல பெற்றோர்களை விட்டு கணவனை விட்டு ஆண்டவரே அப்பா தூர இருந்து வேலை செய்யற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர்களை சுற்றிலும் வேலி இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்யற வேலையில கவனத்தோடு செய்ய ஆண்டவரே, ஞானமாய் செய்ய அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த இடத்துல என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை இம்மட்டும் நடத்தினவர் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், ஆசீர்வதிங்கப்பா. ஆமீன் அப்பா. பெண் பிள்ளைகளை முற்றிலுமா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆமீன். நன்றி ஆண்டவரே, அப்படியே நீ செய்ததற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் தாவே எங்கே வாழ்கிறீர். நாம் இன்று துதிப்பதால் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம்.
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அவர் நாமத்தை உயர்த்தும் இடத்தில், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை என்றும் மகிமைப்படுத்திக் கொண்டே
துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக சுய தொழில் செய்யும் பெண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் ஏதாவது ஒரு சிறிய தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் அதிகமாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி சிறு தொழிலிருந்து பெருந்தொழில் வரைக்கும் இருக்கிற லேடிஸ் தனியாக எடுத்து நடத்துகிற அந்த தொழில்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சுமித்ரா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலையிலுமாய் கூட கர்த்தாவே சுய தொழில் செய்கிறதான பெண்களுக்காக நாங்கள் ஒரு விஷயம் நம்முடைய சமூகத்துல வருகிறோம். சிறு காரியங்களோ இல்ல பெரிய வேலைகளோ அப்ப பெரிய அளவிலான பிசினஸ்களோ எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அப்பா கரம் ஒவ்வொரு பெண்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ஏசப்பா. பெண்கள் வேலை செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அப்பா ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் குடும்பத்தை நடத்தத்தக்கவர்களாய் நீர் மாற்றி தாரும். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த தொழில்களை கர்த்தாவே எடுத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும். அந்த தொழில்கள் அப்பா விருத்தி அடையும்படியா அதை ஆசீர்வதிக்கும்படியா நம்முடைய சமூகத்துல அப்படிப்பட்ட தொழில்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே நீ தாமே அந்த தொழில்களுக்கு எதிராக இருக்கிறதான இல்ல தடைகள் இருக்கிறதான எல்லாவற்றையும் தேவன் தாமே உடைத்து போட்டு ஆமென் ஏசப்பா நல்ல ஒரு சுமூகமாய் போக தொழில்கள் யாவும் லாபத்தை ஈட்டத்தக்கதாக மாற தேவன் உதவி செய்வீராக. ஆமென். என் தகப்பனே, தேவன் இப்படியாய் செய்ய போகிற எல்லா கிருபைக்காக தயக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் என் சொந்தமானவர், சாவை வென்றவர் என் ஜீவனானவர் என்று சொல்லி பாடுவோம். நமக்காய் மரித்த தேவன் அவர். நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம் வாழ்வை நலப்படுத்துகிற தேவன் அவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். லோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என்
ஜெப குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப், அது வீட்டில் இருக்கும் பெண்களுக்காக, வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிற அவர்கள் ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த குடும்பத்தை இன்னும் மென்மேலுமாக அவர்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் அபி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவை இந்த அருமையான ஜெபவேளையை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதும் கூட தகப்பனே ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்களையும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. வேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வசனத்தின்படியாக தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்களையும் கண்மணியை போல் பாதுகாத்துக் கொள்ளுவீராக இயேசப்பா. ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தின்படியாக தகப்பனே ஒவ்வொரு ஸ்திரீயும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் வீட்டை கட்ட உதவி செய்வீராக இயேசப்பா. அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுப்பீராக இயேசப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேலைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை அவசைகளை மனைத்தருளுவீராக இயேசப்பா. அவர்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிற துறையில் அவர்களுக்கு வேலை கிடைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் செய்வீராக, தயவு செய்வீராக தகப்பனே. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தாவை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக இயேசப்பா. இயேசு மகாராஜாவை நீரே ஆண்டவரை ஒவ்வொரு அவசைகளையும் ஆண்டவரை கண்மணியை போல் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை நீர் கட்டுவீராக இயேசப்பா. ஜெபத்தில் ஆண்டவரை குடும்பத்தை தாங்கும்படியாக ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரை நீர் கிருபை செய்வீராக இயேசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு மகாராஜாவே இந்த ஜெபத்தை சர்வ வல்லமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் தேவனை எப்பொழுதும் நம் கூடவே இருக்க ஆசைப்படுகிறோம் என்று அவரிடம் சொல்ல வேண்டும். என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஹல்லேலூயா. இருளான நம் வாழ்க்கையில் என் தேவன் வெளிச்சமாய் மாறினார். உயிரற்ற வாழ்க்கைக்கு என் தேவன் தான் ஜீவன். வெளிச்சமும் ஜீவனுமாய் இருக்கிற நம் தேவனை பாடுவோம். சிந்தும் நேரத்தில் தேவன் தாயாயிருக்கிறார். நொந்து காயப்பட்ட நேரத்தில் தேவன் நம் தந்தையாயிருக்கிறார். நம் சொந்த பந்தங்கள் நம்மை வெறுத்தாலும் தேவன் நம்மை வெறுக்காதவர். கண்ணீர்
வியாதியின் நேரத்தில் வைத்தியராய் இருக்கிற தேவன் அவர். என் நண்பனாக தேவன் சோதனை நேரத்தில் கூடவே இருப்பார். நன்றி சொல்லுங்கள். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. என் தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக ஸ்கூல்ஸ் மற்றும் காலேஜ் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்ற நினைக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். 10th +1 +2 இப்போ பப்ளிக் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களோடு அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் படிக்கிற எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் தெய்வ பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் எஸ்தர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தமில்ல நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே. இந்த கால வேளையில ஆண்டவரே, இதோ பொம்பளை பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ரட்சியம். ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரே, போக்குள்ள வரக்குள்ள தேவனுடைய கரம் இருக்கட்டும். நல்லா படிச்சு ஆண்டவரை படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி ஆண்டவரை படிச்சு ஆண்டவரை பிள்ளைகளை முன்னுக்கு வர உதவி செய்யுங்க. அப்பா, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, 10th +2க்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் நல்லா படிச்சு காலேஜில் நல்ல இடம் கிடைக்க உதவி செய்யுங்க. காலேஜ் படிச்சு ஆண்டவரே வெளியே போற பிள்ளைகளுக்காக கூட ஒரு விஷயமா செபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க. அப்பா, உன் கரங்களை ஒப்பு கொடுக்க. நல்ல வேலை என்ன படிச்சாலுங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க டேடி. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. உன் கரங்களை ஒப்பு கொடுங்க. போக்குள்ள வரக்குள்ள தேவனுடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ரட்சிக்கணும். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவரை பொம்பளை பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ரட்சியோட்டாஜா ஏதாவது ஒரு விதத்துல உன்னுடைய வார்த்தை பிள்ளைகள் மத்தியில போய் ஊடுருந்து பாயட்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பாதுகாத்துக்கொள். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள். நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெட்டிப்பார நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லா கைகளை தட்டி உற்சாகமா பாடு. உம்மை அல்லாமல் யார் என்ன உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்ன உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக, இப்பொழுது நம் பிள்ளைகள் ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. 10th 12th 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சிஸ்டர் வனிதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபையும் உமது ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்க கடவதாக. தகப்பனே, இதோ எமது பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. இதோ எமது ஜெபத்தை கேட்டு உமது ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இதோ என் சகோதர சகோதரியர்களுக்கும் எமது பிள்ளைகளுக்கும் நீர் அளிக்கும்படி நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் எமது சகோதர சகோதரியர்களும் எழுதியிருக்கும் பரீட்சையிலும் நல்லபடியாக நல்ல ஒரு மார்க் எடுக்கும்படியாக உண்மை ஆசீர்வதித்து உமது கிருபையும் உமது ஆசீர்வாதத்தையும் எமது சகோதரிகளுக்கு கொடுக்குமாறு உண்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. இதோ +2 10th எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எமது பிள்ளைகளையும் உமது பாதத்தில் உண்மை காணிக்கையாக வைக்கிறேன். பிள்ளைகள் எழுதியிருக்கும் ஒவ்வொரு மார்க் ஷீட்டிலும் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் உமது ரத்த துளிகளை சிந்து வைத்து தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உண்மை அன்றாடி வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. பிள்ளைகள் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு படித்து அவர்களுடைய பரீட்சைகள் நன்றாக எழுதும்படியாக நினைவில் வைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறார்கள். பிள்ளைகளை அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உமது கிருபையை அவர்களுக்கு அளிக்கும்படியாக உண்மை மன்றாடி ஜெபித்து வேண்டிக் கொள் தகப்பனே. பிள்ளைகள் இப்பொழுது போல எப்பொழுதும் நன்றாக
வளரும் காலங்களிலும் நல்ல ஆசீர்வாதத்தோடும் கிருபையோடும் இருக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ எமது ஜெபத்தை உமது பாத காணிக்கையாக வைக்கிறேன். எமது ஜெபத்தை ஏற்றி எமது சகோதர சகோதரிகளையும் எமது பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடி ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு ஒரு விதமான ஆவி வந்தது. குழந்தை இல்ல, ஆனா கர்த்தர் சொன்னார் நான் தருவேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள இந்த சாராளுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா, பெண்களுக்கான வழிபாடு நின்னு போச்சு, எனக்கு வயசும் கடந்து போச்சு, என் உடம்பு ரொம்ப மோசமா போச்சு, இனி என்னால பிள்ளை பாக்குறதுக்கு என் உடம்புல ஒண்ணுமே இல்ல. ஆண்டோடைய வார்த்தையை நம்பாம இவ போய் என்ன பண்ற, ஆபிரகாம்கிட்ட இவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரவங்களா இருக்கும்போது கல்யாணம் ஆகி வரும்போதே
ஒரு வேலைக்காரிய துணைக்கு அனுப்புவாங்க. அந்த இது வளர்ந்து 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 நல்லா வளர்ந்து வரும்போது அந்த வேலைக்காரிய வச்சு எனக்கு ஒரு குழந்தைய உருவாக்குன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், மனைவிதான சொல்றான்னு சொல்லிட்டு தெரியாம ஓகே சொல்லி ஆகாரோட சேர்ந்துட்டான். அதன் விளைவு உடனே ஆகாருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை உண்டானா அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. ஏ சாரா, நீ இத்தனை வருஷம் பொண்டாட்டியா இருந்த ஒரு பிள்ளை பக்கம் முடியல, நான் பாரு ஒரே நாள்ல பிள்ளை பக்கம் வந்துச்சு எனக்கு ஒரு சூழ்நிலை, அதனால நீ இனிமேல் எனக்கு அடிமை, நான் உன்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதன் விளைவு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவளை விரட்டு, ஆகார நான் கொடுக்கல, உன் பொண்டாட்டி தான் கொடுத்தா, நீ எனக்கு கீழ்ப்படியாம உன் பொண்டாட்டிக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த பையனையும் அந்த பொண்ணையும் விரட்டி அடின்ட்டாரு. இந்த காலத்துல யாராவது அது செய்வாங்களா? சொந்த பொண்டாட்டிய விரட்டிட்டு வேலைக்காரிய வச்சுக்குவாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா, விரட்டி அடிச்சாரு. என்னுடைய சொந்த மனைவியோட நீ ஒற்றுமையா இல்லைன்னு சொன்னா இங்க என் கூட இருக்க கூடாது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆகார அனுப்பி விட்டார். அது போல ஆண்டவர் நமக்கு கொடுக்காத உறவுகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்காத நட்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்காத உறவுகள் நமக்கு இருக்குமானால் அது ஆண்டவரே துண்டிச்சு போடுவார். கல்யாணம் பண்ணும்போது கூட தேவன் இணைத்தது நிலைத்திருக்கும், தேவன் செய்தது நிலைத்திருக்கும். நாமளா நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா பிடுங்கி போட்டுருவார். அது தேவனுடைய செயல். அதனால ஜாக்கிரதையா இருப்போம். ஊழியக்காரவங்க தேவ திட்டம் இல்லாம தான் இஷ்டத்துக்கு வீட்டுல பொருள் வாங்க கூடாது, தன்னுடைய இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. யார் யாரோடு தேவன் நமக்கு நட்பு கொடுக்கிறாரோ அவங்களோட தான் இருக்கணும். சும்மா எனக்கு இவங்க நட்பு வேணும் அவங்க நட்பு வேணும்னு எல்லாத்தையும் பழகணும்னு சொன்னா உனக்கு எல்லாமே கஷ்டமா உண்டாகும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏரோது ராஜா தனக்குரிய ராஜவஸ்திரத்தை உடுத்திக்கிட்டான். ரொம்ப பெருமையா போய் எனக்கு இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி ஒரு பேசுறதுக்கு யாருக்குமே முடியாதுன்னு ஒரு பெருமையோடு கூட வந்து உட்கார்ந்தான். வாசிமா, அப்போஸ்தலர் 12:21-24. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பா, எங்க ராஜா பேசலப்பா, ஆண்டவரே பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மகிமையை யாரு கொடுத்துட்டாங்க? ஏரோது ராஜாவா வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஏன்பா மகிமையை எனக்கு செலுத்தணும், நீ மனுஷரை பிரியப்படுத்த கூடாது, உனக்கு நீயே பெருமையாயிட்டன்னு அந்த இடத்துல புழு புழுத்து செத்து போய் விட்டான். அதனால இந்த மாதிரி காரியங்கள் சிம்சோனுக்கு வந்த காரியம், தாவீதுக்கு வந்த காரியம், சாலமோனுக்கு வந்த காரியங்கள், ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவரை எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க பழகும் போது நம்ம கிறிஸ்தவம் காக்கப்படும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பேதுரு புதிய ஏற்பாட்டுல பார்க்க போறோம். ஆண்டவரை ரொம்ப நேசித்தான். ஆண்டவரே நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னா, ஆனா கடைசியில் அவன் சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு பேசுறேன் நானு, எனக்கு ஒரு சூழ்நிலை தான், நான் எப்படி இருப்பேனோ தெரியாது. திருப்பி ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறா, அழுதான், மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. கேட்டுட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும், இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் சொன்ன அடிக்கடி உணர்த்துறதுனால நான் சொல்றேன். அவன் என்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியான்னு. இவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா, ஆண்டவரே அவங்க வேலைக்காரி முன்னால நான் மறுதளிச்சேன்ப்பா, அப்புறம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனா அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா, மறுதளிச்சத அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாம, ஆமா ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன், சரிப்பா இந்த ஊழியத்தை நீ செய். மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? ஆண்டவரே நான் உங்களை விட்டு விலகுனேப்பா, உண்மை குறிச்சு தாறுமாறா பேசினேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்ய தகுதியே இல்லைன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஆனா அப்பையும் ஆமா ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நம்ம மறுதளிச்சதெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன பண்ணாரு,
சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதிரி கொடுத்து ஆட்டுக்குட்டிகளை மேயிட்டாரு. இப்படியே சொன்னாரு. கடைசியில என்ன நடந்தது? தலை ஹீல் சிலுவை, சாத்தான் சபை அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஊழியக்காரவங்க எல்லாரும் இந்து மதத்தோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போடுறது, இந்து முஸ்லிம் மந்திரத்துக்கு போயிட்டு பணமெல்லாம் எனக்கு தான் வேணும், அந்த ஜனமெல்லாம் எனக்கு தான் வேணும், என் ஊழியம் வளர மாட்டேங்குது, இவன் ஊழியம் வளருது, இதுக்கு போய் மந்திரம் பண்ணி இதுக்கு சூனியம் பண்ணிட்டு கையில பைபிள வச்சுட்டு சூப்பரா ஊழியம் செஞ்சிடுறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உன் ஊழியம் எனக்கு தேவையில்லைப்பான்னு சொல்லிட்டு சாத்தான் சபையை கொடுத்துட்டாரு. நல்லா ஜெபிக்கலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்லா வொர்ஷிப் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கங்க. அதுதான் கடைசியில தலைகீழ் சிலுவை. நம்ம தேசம் என்ன நிலைமைக்கு வரப்போதோ தெரியல. யூதாஸ் மனம் திரும்பினா, மறுதளிச்சான், ஆனா மன்னிப்பு கேட்கல. பேதுரு மன்னிப்பு கேட்டான். திருப்பி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உண்மை ஒரு தடவை மறுதளிச்சிட்டேன், எனக்கு ஊழியம் செய்ய தகுதி இல்லைன்னு ஒதுங்காத படிக்கு துணிச்சு வந்து ஊழியம் செஞ்சான். தலையில் சிலுவையா மாறிச்சு. யூதாஸ் என்ன பண்ணா, மனம் திரும்பவே இல்லை, ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு மன வேதனை நான்று கொண்டு செத்து போயிட்டான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டோட்ட நம்ம சொல்ல வேண்டிய காரியம் 2 பேதுரு 2:9-10. கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். போதுமா? தேவ பக்தி உள்ளவர்களை பயந்து போய் ஒரு சின்ன தப்புன்ட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன மன்னியும் தெரியாம பேசினேன், என் வாயை கழுவும் அப்பா, தெரியாம பார்த்துட்டேன், என் கண்ணை கழுவும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு இருந்தா சோதனையில் இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆனால் அக்கிரமம், வேத வசனத்தை காம விகாரத்துக்கு நேரா திருப்புறது, அரசியல்வாதிகளையும் மத தலைவர்களையும் தலைவராக கடவுளாக ஏற்றுக்கொள்றது, அக்கிரமக்காரர்கள், அவபக்தி உரியவர்களை கர்த்தர் என்ன பண்ணிடுறார் தெரியுமா? நியாய தீர்ப்பு, பூமியிலே நியாய தீர்ப்பு கொடுத்துடுறாரு. அப்படி இருந்தாலும் கூட இயேசுவின் ரத்தத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்ன மன்னியும் நீ நிச்சயமா ஜெபிச்சு பாரு, தேவனோட நல்லா தலை தூக்கி நிக்க வைப்பாரு. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, வட இந்தியால எங்க பார்த்தாலும் ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க, ஊழியக்காரங்களை ஜெயில போடுறாங்கப்பா. ஜெயில இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் பவுலையும் சீலாவையும் நினைச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு மற்ற ஜெயில் கைதிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, நான் ஆண்டவருக்காக வந்தேன்ப்பா, நீங்களும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஜெயில் மினிஸ்ட்ரி செய்யட்டும். அடி உதப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்களா, ஆண்டவரே அடிப்பட்டு காயப்பட்டு கிடக்கிற ஊழியக்காரவங்க, நான் ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டு வந்தேன், நீங்க வியாதியோடு இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆஸ்பத்திரி ஊழியத்தை அவங்க செய்யட்டும். இப்படியாக நம்ம ஜெபிச்சோமானால் ஜெயிலுக்கு போனவங்களும் சரி, ஆஸ்பத்திரியில கிடக்கிற ஊழியக்காரவங்களும் சரி மன சமாதானத்தோடு இருப்பாங்க. நம்ம கிறிஸ்து மகிமைப்படுவார், கிறிஸ்தவம் அதிகமாக வளரும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இன்னும் மகிமைப்படுவார். என் மகனை நான் பூமிக்கு அனுப்புனது நல்லது, அவர் சிந்தின ரத்தத்தை இந்த பிள்ளைக பயன்படுத்துறாங்க, பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க, என்னையும் மகிமைப்படுத்துறாங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, நீர் என்னுடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவையும் குமாரனுடைய ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவையும் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய கூட இணைந்து ஜெபிக்கிற பெண்கள் வாழ்க்கையில, அவங்களுடைய குடும்பத்துல, நாங்க போகிற சபை, எங்களுடைய ஊழியக்காரங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனை கர்த்தராவே எங்களுக்கு அந்த சாட்சி ஆகமங்களை கொடுத்திருக்கிறீங்க. அதை பார்த்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க. கண்ணு நிச்சயில, பண ஆசையில, பெருமையில, பொறாமையில விழுந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. சிறைச்சாலையில இருக்கிற ஊழியக்காரவங்க, மருத்துவமனையில் இருக்கிற ஊழியக்காரவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. அவங்க சோர்ந்து போகாதபடி, போலீஸ் உதவியை நாடாதபடிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் தனக்கு சிறைச்சாலை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஆஸ்பத்திரி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க.
இயேசுவின் இரத்தத்தினால தானும் சுகமாகி மற்றவர்களையும் உடைய இரத்தத்தினால பாவம் கழுவ வைத்து பிதாவின் பிள்ளையாக மாற்ற என் தேவன் உதவி செய்யுங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்று சொன்னீங்க. இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பிள்ளைகளாக மாறுறோம் அப்பா. அப்படியாக இவங்க தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலையும் ஊழியக்காரவங்க தேவனுடைய சந்ததியாக ஒரு குரூப்பை உருவாக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.